This is my fucking game. So sweet. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேமோட தான் இன்றைக்கி வந்திருக்கோம். என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா deadshot.ioன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்லேயும் அந்த கேம் பேரும் இதே தான். இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஒரு கேம் ப்ளேவான்னு கேட்கும். ப்ளே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே ஆகும். இந்த கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூட வந்து நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெட் கலரில் யாராச்சும் காமிச்சா நீங்கள் வந்துட்டு அவங்கள சுடுற மாதிரி தான் இருக்கும். ப்ளூ கலரில் காமிக்கிறவங்க வந்துட்டு நம்மளோட டீம்மேட்டாக இருப்பாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேமை ப்ளே பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ரீஸ்பான் அமுக்கிட்டோம்னா நம்ம திருப்பி வந்துட்டு உயிரோட வந்துடுவோம் அந்த கேமுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் உள்ள ஒருத்தன் வந்து ஓடினா இந்தா இவ்வளோ போட்டோம். நம்ம அங்கிட்ட யாரோ போன மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு நம்மளோட டீம்மேட்டுன்னு நினைக்கிறேன். யாரோ பின்னாடி இருந்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க. திருப்பி ரீஸ்பான் நம்மளை இந்த கேமில் வந்து உயிரோடு இருக்க விட மாட்டாங்க போலையே. வாங்க, ஐயோ திருப்பி சுட்டுக்கிட்டே இருக்காங்களே. சுட்டுட்டோம் ஒரு வேலையாக நம்ம. இல்லை வேலை அவன் இதாக நம்ம போகணும். ஐய இத்தனை தடவை தாங்க ரீஸ்பான் வருது. இதாக இருக்கான். என்னங்க நம்ம போட்டான். திருப்பி போவான். அவனை ஐயோ 2 பேர். என்னங்க கேம் இது தரமாக இருக்குது. எவ்வளோ தான் அடித்தாலும் நம்மளால் அடிக்க முடியாத மாதிரியே இருக்கே. என்னதான் வந்தாங்க 2 பேரும். நம்ம சீக்கிரமாக போய் அவனா ஒருத்தனையாச்சும் போட்டுடலாம். இங்கே ஒருத்தனையுமே காணாம. இந்த வந்துட்டான். போட்டாச்சு, ஒருத்தனும் போட்டாச்சு. எத்தனை பேர் இருப்பாங்க தெரியல. அவங்களும் அப்போ நம்மளை மாதிரி ரீஸ்பான் ஆகிட்டு தானே இருப்பாங்க. அப்போ இவனை போடலாம். போட்ட உடனே ஒருத்தவங்க நம்மளை போட்டாங்க. அவங்க நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த கேமில் இந்த கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். விளாட்றதுக்கே ரொம்ப செம்மையாக இருக்குது. எப்படா எல்லாத்தையும் போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வந்துடுது விளையாடும் போதே. பேசிக்கிட்டே ஒருத்தவங்களை போட்டாச்சு. வாங்க எவனாலும் முன்னாடி வாங்கடா பார்த்துக்கிறேன். போட்டோமா? வாங்க இங்கிட்டு போவோம். எங்கிட்ட வந்து அடித்தாங்க நம்மளை. ஐயோ அடிச்சிட்டாங்களா? நம்ம எவ்வளோ தான் அழுத்தி பிடிச்சாலும் நம்மளால் அடிக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ். இதில் சுற்றிட்டாங்க, 3 பேர் சுற்றிட்டாங்க நம்மளை. போட்டோம் 2 பேர்த்து போட்டோன்னு ஒருத்தங்கிட்ட போயிட்டான் போல. அப்போ ஐயோ அவன் தான் நம்மளை போட்டான். கடைசி ஆள் போட்டு விட்டான் நம்மளை. வேறு யாருக்கும் வேறு அந்த ஓடுறான். மண்டையிலே போடுறா. என்ன அவனுக்கு காணமே. இப்போ தானே அவனை பார்த்தோம். ஓட்டினான்ல அவனும். நம்ம போகிறப்ப எதுக்கு வந்து எவனை அழைச்சி போடாமல் இருக்கணும். ஐயோ எங்கே அதுக்குள்ள காணும். ஐயோ போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுலேயே எல்லாம் விளாண்டு ப்ரோ பிளேயர்ஸ் ஆகிருப்பாங்களோ இந்த கேமில். ஃப்ரீ ஃபயர் மாதிரி விளாண்டு தான் ப்ரோ பிளேயர்ஸ் ஆகிட்டாங்க போலயே. என்னங்க திடீர்னு கேம் ஓவர்னு வந்துடுச்சு. ப்ளே அகைன் கொடுத்துரும். இன்னொரு தடவை மேட்ச்சு கை பார்த்துடலாம். நான் ஒரு மேட்ச் ஃபவுண்ட் ஆகிருக்கான். அங்கே தான் நம்ம போக போகிறோம். இப்போ போய் பார்த்துருவோம். என்னங்க ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரல. ஒர்க்காகு தான் வளர்ச்சி 8 போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளையா டெத் மேட்ச் இது ஒரு பேர். நீங்கள் உங்கள் ஃபோன் ஹேங் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. அந்த சர்வர் தான் அப்படி கொஞ்சம் இருக்கும். ஃபோன் ஒன்றும் ஹேங் ஆகாது. சர்வர் தான் அப்படி போயிட்டு வருது. நமக்கு தேவையான கன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் 4 கன்று கொடுத்துருப்பாங்க. எல்லா கன்லாம் செலக்ட் பண்ண முடியாது. நம்ம இதை கொடுத்துருக்கனால 4 கன்று
அதில் ஒரு கன்று செலக்ட் பண்ணிக்கலாம், எது நமக்கு பிடிச்சிருக்கோ. இது பார்த்தீங்கன்னா பாதி கல்லாக இருக்குது, பாதி வந்து டே அடிச்சிட்டோம். இதுக்குள்ளே எப்படி அப்போ அதுக்குள்ளே வழி இல்லாமலே அந்த ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ரூம் வச்சுருக்காங்களே, எப்படி உள்ளே போவாங்க? இந்த மாதிரி ரூம் இருக்குல்ல, இதுக்குள்ளே எப்படி போவாங்கன்னு தெரியலையே. நான் அந்த கேம் விளாண்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எவனையுமே அடிக்க முடியலையே நம்மளால் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோ வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் விளாண்டு போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம அது விளாட்லாம், அதுவும் நம்ம விளாடுவோம். ஆனால் இதில் தான் நம்மளால் விளாட முடியல. அதுவும் நம்ம விளாண்டு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேம் பிளே என்ன விளாட்லான்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க மறக்காமல். சுற்றி நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட இனிமே நினச்சேன், இதாண்டி போக முடியாதா? இந்த தடவை இதுக்குள்ளே தான் போகணுமா? போவோம். டே ப்ளீஸ் அடிச்சிடாதரா. அடிச்சிட்டாங்க நம்மளை. எப்படித்தான் அடிக்கிறாங்கன்னு தெரியல. சரியான ப்ரோ பிளேயர்ஸ் போல. இதுலேயும் விளாண்டு திறமை இருப்பாங்க போலையே. எத்தனை தடவை தாங்க நானும் செத்து பழைக்கிறது. இந்த தடவை சுற்றி பார்த்துட்டு தாங்க போகணும். இங்கே போட்டாச்சு. அடுத்து நான் வந்துட்டு GTA சான் ஆண்ட்ரஸ் விளாண்டு போடலாமான்னு சொல்லுங்கள். ஒரு 5 மிஷின்ஸ் முடிக்கிற மாதிரி விளாட்லாமா, இல்லை ஃப்ரீ ஃபயர் விளாட்லாமான்னு சொல்லுங்கள். இல்லை சாதாவாக ஏதாச்சும் கேம்ஸ் விளாண்டு போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு சப்போர்ட் தான். இதுக்குள்ளே போவாங்க. நான் ஒருத்தன் இருக்கான் பாருங்கள், அவனை போடுவோம். ஹெட்ஷாட் விழுகல. பேயாட்டம் பறக்காங்களே. ஐயோ, அதுக்கு நம்ம அங்கே நின்னே அடிச்சிருக்கலாம் போல். இதில் இருக்கவங்க எல்லாருமே பேயாட்டம் ஆடிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருந்து அடிக்கிறாங்கன்னு தெரில. பின்னாடி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சுற்றுன்னு. இந்த இடத்துல தானே இப்போ செத்து போனோம். திருப்பியுமா சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே அதே இடத்துல அதே ஆள் நம்மளை அடித்தவங்களே நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. என்ன பண்ணுறது? மேட்ச் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மேலே டைம் ஓடிட்டுருக்காது, நீங்கள் பாருங்கள். அங்கே மேலே ஓடுது பாருங்கன்னா 58 செகண்ட்ஸில் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் மேட்ச். அப்படி தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம இந்த படிக்கட்டில் கூட ஏறி போயிடும் அங்கே. ஐயோ மேலே ஏறினதே தப்பு போலையே. யார் அடிக்கிறாங்க? ஒளிஞ்சு போகுமா இந்த தடவை? முடிய போதா மேட்ச்சு? இப்படி இன்னும் 10 செகண்டில் முடிய போதா தெரியல எனக்கு. எப்படி முடிய போதோ மேட்ச் ஒரு வேலை. உண்மைதான், நம்ம இந்த தடவையும் தோத்துட்டோம் வெற்றிகரமாக. நம்ம தாங்க ஃபஸ்ட்டு இருந்திருக்கோம். நம்ம தான் இப்போ அதிக கில் அடித்த ஒரு ப்ரோ பிளேயராக நம்ம வந்து இந்த மேட்ச்சில் வந்திருக்கோம். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா அந்த கேமோட பேர் போட்டிருக்க பாருங்கள், deadshot.io. அந்த வெப்சைட் பேரும் அதுதான். உங்களுக்கு வேணா நீங்கள் போய் அந்த கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்த கேம் பிளே நம்ம என்ன விளாட்லான்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க மறக்காமல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. பாய்.